ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தன்னை கடித்த பாம்பை பதிலுக்கு 3 முறை கடித்த நபர். இறுதியில் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பீகாரின் ரஜோலி பகுதியில் பாம்பு கடித்த ஒரு நபர் அதனை பழிவாங்கும் விதமாக 3 முறை திருப்பி கடிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சந்தோஷ் ஹோலர் என்ற 35 வயதுடைய தொழிலாளி பீகாரின் நவாடா மாவட்டத்திலுள்ள ரஜோலி வனப்பகுதியில் ரயில் பாதை அமைந்திருக்கும் திட்டத்தில் பணிபுரிஞ்சு வந்திருக்காரு. சில தினங்களுக்கு முன் ரஜோலியின் அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியிலுள்ள முகாமில் இரவு உணவை சாப்பிட்டு சந்தோஷ் ஹோலரும் அவரது நண்பர்களோ தூங்கிக் கொண்டிருந்திருக்காங்க. அப்போது வனப்பகுதியில் இருந்து வந்த ஒரு பாம்பு சந்தோஷ் ஹோலரை கடிச்சிருக்கு. பொதுவாக பாம்பு கடித்த உடனே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் அதற்கு விதிவிலக்கா இந்த சந்தோஷ் ஹோலர் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? தன்னை கடித்த பாம்பை இரும்பு கம்பியால் பிடித்து அதனை 3 முறை திருப்பி கடிச்சிருக்காங்க. இதனை அடுத்து அந்த பாம்பு உயிரிழந்திருக்குங்க. கேட்கவே ரொம்ப வேடிக்கையான செயலாக இருக்குது. இருந்தாலும் இதுதாங்க உண்மையான விஷயம். பாம்புக்கு எதிரான இந்த செயலை குறித்து சந்தோஷிடம் கேள்வி எழுப்பிய போது, எனது கிராமத்தில் ஒரு பாம்பு கடித்தால் அதனை உடனே திருப்பி கடித்தால் அந்த விஷம் பாம்பிற்கே திருப்பி போயிடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு என்று அவர் கூறியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த உடனேயே அருகில் இருந்த சக ரயில்வே அதிகாரிகளும் சந்தோஷ் ஹோலரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருக்காங்க. அவர் குணமடைந்து வருகிறார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் இவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, இவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.